உன்னுடைய முன்ஜென்ம கர்ம வினை அப்படின்னு பேர். அப்போ நீ முன்ஜென்மத்தில் செய்த நல்வினை தீவினை இருக்கு இல்லையா, இது இந்த ஜென்மாவில் வந்து நிற்கிது. இன்னைக்கு ஆசை பயம் அப்படின்னு ரெண்டை மட்டும் வச்சுக்கிட்டு தான் கோயிலுக்கு போகிறாங்க. ஆத்மார்த்தமாக எவனும் கோயிலுக்கு போகல. என்னுடைய செயல்கள் இறந்த காலத்திற்காக நான் செய்கிறேன்னா, அல்லது நிகழ்காலத்துக்காக செய்கிறேன்னா, அல்லது வருங்காலத்துக்காக செய்கிறேன்னா, மடமக்களுக்கு இந்த மக்களை நான் வந்து சும்மா இல்லை, நல்லா திட்டுவேன். சுரணையே இல்லாதவங்களோட சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, கொடிமரத்துக்கிட்ட நின்று நீங்கள் வேண்டிட்டு போய் அந்த தெய்வத்தை பார்த்தீங்கன்னா தான் தெய்வத்தோட அருளை நீங்கள் பெற முடியும். நீங்கள் அந்த கொடிமரத்துக்கிட்ட இருந்து, இறைவா என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான், அவனை காப்பாற்று அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் உள்ளே போய் அந்த தெய்வத்தை பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். கொடிமரத்துக்கிட்ட போகாமல் நீங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட போனீங்கன்னா அது மியூசியம் தான். ஜோசியர் சொன்னான்னு சொல்லி கடனுக்கு போய் இருந்து வழிபடுறவனு இருக்கான். சொன்னதுக்காக அவனுக்கு பலன் நடக்காது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த ஜோதிடர், வாசயோக ஜோதிடர் டாக்டர் பொன்னையா சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். ரெட்ரோ ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கர்மா அப்படின்றது உண்மைதானா? இன்னொரு விஷயம் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பெற்றவர்கள் செய்தது கண்டிப்பா பிள்ளைகளுக்கு வந்தே தீரும் அப்படின்னு. நம்ம பாவம் செஞ்சா அது நம்மளுடைய குழந்தைகளுக்கு சேரும் அப்படின்னு சொல்றாங்க. கர்மான்றது உண்மைதான். ஆனா ஒரு சிலர் அந்த கர்மான்ற ஒரு விஷயத்தை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவர்கள் என்ன பழக்கம் வந்து இது பின்பற்றுறாங்களோ அது பிரகாரம் தான் போறாங்க. ஒரு சிலர் கர்மா அப்படின்றது உண்மை, அது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமாகவும் திடமாகவும் இருக்கிறாங்க. அதாவது பிறப்பால் பிறந்த ஒரு ஆன்மா அல்லது பிறக்கின்ற ஆன்மா ஏதாவது ஒரு கர்ம வினையோடு தான் வருது. கர்ம வினை இல்லாமல் இந்த பூமிக்கு நம்ம யாருமே வரல. அப்போ கர்ம வினை கோட்பாடுன்றது என்ன? உன்னுடைய முன்ஜென்ம கர்ம வினை அப்படின்னு அதுக்கு பேர். அப்போ நீ முன்ஜென்மத்தில் செய்த நல்வினை தீவினை இருக்கு இல்லையா, இது இந்த ஜென்மாவில் வந்து நிற்கிது. சரி, இதை நீ கழிச்சிட்டு இந்த இகபர வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய சுகமும் அடுத்த பிறப்புக்கு நீ போகிறதா இருந்தால் அதை நீ புனிதப்படுத்துறதுக்கு இதுதான் பிறப்பு. நீ நடுவில் நிற்கிற. அப்போ நீ ஒருத்தனை வந்து உன்னுடைய முன்ஜென்மத்தில் பசியோடு இருந்த ஒருத்தனுக்கு போய் பரிதாபப்பட்டு அவனுக்கு உணவு கொடுத்துருக்க. இந்த ஜென்மாவில் அது என்ன செய்யுது? உனக்கு வாழ்நாள் பூரா நீ பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு அன்னத்தை கொடுக்குது. இந்த வினை அப்படித்தான். நீ எந்த இடத்துல என்ன வினையாற்றிருக்கோ. இப்போ பல ஜென்மத்தில் வந்து நிறைய பேர்லாம் கோயில் நிர்வாகத்தில் இருந்து கோயில் பணத்தை ஆட்டைப்பட்டவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க இந்த ஜென்மாவில் எப்படி இருப்பாங்கன்னு ஈஸியாக எடுத்துடலாம். அங்காளி பங்காளிகளோட சொத்து பிரச்சனைக்காக கொலபாதகம் செஞ்சவன்லாம் இப்பிறப்பில் எப்படி இருப்பான் எடுக்கலாம். அதேமாதிரி ஒரு மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து மக்களுக்காகவே தான் சொத்தை பூரா வந்து அர்ப்பணித்து ஒருத்தன் இருக்கான்னா அவன் இந்த ஜென்மாவில் வந்து ஒரு புனிதமான ஒரு நிலைக்கு மேலே போகிறான். இப்படி உங்களுடைய கர்மவினையை வச்சு தான் உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கை அப்படின்றது இருக்குது. அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இதில் என்ன ஒரு பெரிய ஒரு பார்க்க வேண்டிய ஒரு நுட்பம் அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன் இந்த நிகழ்கால வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் இப்போ நேற்று ஒருத்தருக்கு வந்து நான் ஒரு உதவி பண்ணேன், இன்றைக்கி இன்னொருத்தர் வந்து எனக்கு உதவி பண்ணிட்டு போகிறாரு. இது நிகழ்காலத்தில் இருக்குது. அப்படின்னா நான் செய்யக்கூடிய எல்லா நன்மையும் நிகழ்காலத்திலே எனக்கு வந்து ரிப்பீட் ஆகி எனக்கு நன்மையை செய்யுது. இதை விட என்ன அப்படின்னா, நான் செய்யக்கூடிய காரியங்கள் பூரா போன ஜென்மத்தில் நான் செஞ்ச வினைப்பயன் இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணுறதுக்காகவே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் எனக்கு நிகழ்காலத்துக்குள்ளே வரும். அப்போ என்னுடைய செயல்கள் இறந்த காலத்திற்காக நான் செய்கிறேன்னா, அல்லது நிகழ்காலத்துக்காக செய்கிறேன்னா, அல்லது வருங்காலத்துக்காக செய்கிறேன்னா, இதை மூணாக பிரிக்கணும். அதுதான் இவன் அழகாக நம்ம காலத்தையே பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர்னு பிரிச்சுட்டான். அப்போ உங்களுடைய செயல்கள் இறந்த காலத்திற்கா, நிகழ்காலத்திற்கா, வருங்காலத்திற்கா, இது ஜோதிடத்தில் அழகாக எடுத்துடலாம். ஒரு சில வாழ்க்கை பாருங்கள். இப்போ ஒருத்தன் கோயிலுக்கு போகிறேன், இப்போ நானும் அவரும் கோயிலுக்கு போகிறோம். இப்போ அவர் என்கிட்ட வந்து சொல்கிறார், நீயும் தான் கோயிலுக்கு போகிற, நானும் தான் கோயிலுக்கு போகிறேன், சாமி உனக்கு மட்டும்தான் கண்ணை திறக்குது, எனக்கு கண்ணையே திறக்க மாட்டேங்குதுரா அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்கிறார். இதுக்கு என்ன காரணம்னா, நீ கோயிலுக்கு போகிறதுனால உனக்கு சாமி கண்ணை திறக்கலைன்னா இல்லை, உன் கர்மவினை அவ்வளவு இருக்குது. அந்த கர்மவினையை கழிக்கிறதுக்கு காலங்கள் ஆகுது. என்னுடைய கர்மவினை ஈஸியாக கழிஞ்சிருச்சு, அது கொஞ்சமாக இருந்திருக்கு, கழிஞ்சிருச்சு. அதனால் இறைவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுறான். இதுதான் வேறுபாடு. கோயிலுக்கு போய் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ கோயிலுக்கு போயிட்டே இரு,
உன் கர்மவினை அதை அறுத்துக்கிட்டே வரும் இல்லையா? அப்போ அங்காளைக்கிறவன் இருக்கான். ஆத்மார்த்தமாக நீங்கள் ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் கோயிலுக்கு போகும்போது ஆத்மார்த்தமாக வந்து வழிபட்டவங்க ஜாஸ்தி. இன்றைக்கி ஆசை பயம் அப்படின்னு 2 மட்டும் வச்சுக்கிட்டு தான் கோயிலுக்கு போகிறாங்க. ஆத்மார்த்தமாக எவனும் கோயிலுக்கு போகல. புரியுதா? அந்த காலத்தில் நாங்கள்லாம் பத்திரிகையில் ஒவ்வொரு கோயிலை பற்றி எழுத போய் தான் ஒவ்வொரு கோயிலுக்கும் கூட்டமே வந்தது. இன்றைக்கும் வந்து கோயிலுக்கு போக சொல்லி போனோம் கூட்டம் அதுக்கு தான் வருது. அப்போ ஆசை, இன்னொன்று பயம். இது இல்லாமல் ஆத்மார்த்தமாக நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இல்லையே? ரொம்ப கஷ்டம் இல்லை, கஷ்டம். இந்த சாமியை போய் இப்படி கும்பிட்றா உனக்கு இது கிடைக்கும். ஒரு ஜோசியர் என்ன செய்கிறாரு, உங்களை கூப்பிட்டு அம்மா பிரச்சனைகள் இப்படி இருக்குது, இதை நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த சுவாமி இருக்காங்க, தெய்வம் இருக்காங்க, அது உங்கள் வீட்டு பக்கத்தில், இதை இப்படி இன்னென்ன கிழமை வழிபடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இதில் என்னென்னா 2 விதமாக இருக்கும். இந்த மக்களுடைய இயல்பு எப்படின்னா, சாமி சொல்லியிருக்காங்க நம்ம போய் ஆத்மார்த்தமாக செய்யணும் அப்படி சொல்லி அந்த சுவாமிக்கு மாலை எல்லாம் போட்டு ஆத்மார்த்தமாக அம்மா நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஆத்மார்த்தமாக கும்பிட்றவன் இருக்கான். ஆனால் ஜோசியர் சொன்னார்னு சொல்லி கடனுக்கு போய் இருந்து வழிபடுறவனு இருக்கான். சொன்னதுக்காகவே அவனுக்கு பலன் நடக்காது. நீங்கள் ஜோசியத்தில் குறைய சொல்லக்கூடாது. இதில் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். நீங்கள் சொல்லி இந்த எலுமிச்சை விளக்கு, ஏன்னா இப்போ இதுக்கு இது ஒரு புரட்சிகரமான விஷயத்தை பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல இதை பேசலாம். ஆனால் இது நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. எப்படின்னா, நம்ம இந்து சமய கோயில்கள் அப்படின்றதில் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் தொட்டு கோயிலுக்கு போனோன்னு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, கோயிலுக்கு முன்னாடி அந்த தீபம் ஏற்றுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தீபம் ஏற்றுவோம். சரியா? இந்த தீபம் ஏற்றும்போது கோயிலுக்கும் ஒரு வளர்ச்சி உண்டு, நமக்கும் ஒரு ஆத்ம திருப்தி உண்டு. அப்போ இந்து ஆலயங்களை பூராமே துவேஷம் பண்ணுறதுக்காக இப்போ எந்த கோயிலுக்குள்ளேயும் நீங்கள் விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டான். புரியுதா? எந்த கோயிலுக்குள்ளேயும். அப்போ இந்த கோயிலுக்குள்ளே விளக்கேற்றக்கூடாது அப்படின்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அருள்நிலையை பூரா வந்து அகற்றிடணும், அது ஒரு காட்சி பொருளாக மாற்றணும் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. அதை விட இந்த மக்கள் மட மக்களுக்கு, இந்த மக்களை நான் வந்து சும்மா இல்லை நல்லா திட்டுவேன், சொரணையே இல்லாதவங்களோட சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா கொடிமரத்துக்கிட்ட நின்று நீங்கள் வேண்டிட்டு போய் அந்த தெய்வத்தை பார்த்தீங்கன்னா தான் தெய்வத்தோட அருளை நீங்கள் பெற முடியும். இந்த கொடிமரம் தான் நம்மளுடைய நாபி, தாயினுடைய கருவறையிலிருந்து அறுத்து அடைக்கப்பட்ட வாசல். அப்போ நீங்கள் அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று இறைவா என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான், அவனை காப்பாற்று அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் உள்ளே போய் அந்த தெய்வத்தை பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். நீங்கள் சொன்னதை வந்து கேட்கும், ஓ நீ இதுதான்டா கேட்டா சரிடா அப்படின்னு சொல்லணும். கொடிமரத்துக்கிட்ட போகாமல் நீங்கள் அந்த தெய்வத்திட்ட போனீங்கன்னா அது மியூசியம் தான். அப்போ இந்த மக்களுக்கு இன்னும் அந்த இது வரலையே, இவன் கொடிமரத்துக்கிட்டே போக மாட்டேன்றான். அப்போ அந்த அறநிலையத்துறையின் மேலே நம்ம என்ன செய்யணும், ஆக்ஷன் எடுக்கணும், இல்லாட்டி மக்கள் போராட்டம் பண்ணணும். இல்லையே, கோயிலுக்குள்ளே தீபமே ஏற்றக்கூடாதுன்றானே. அப்போ தீபம் ஏற்றலைன்னா அந்த கோயிலுடைய நிலை என்னன்னு பாரு. இது மக்களுக்கு புரியணும். எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, கோயில் காட்சி பொருளாகிடுச்சு, நீ போய் சாமி கும்பிடும்போது வேஸ்ட்டு தானே, இல்லையா? அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சனி பகவான் வந்து மீனத்தில் வந்து உட்காந்துக்கிட்டார். அவர் மீனத்துக்கு கொண்டார். அவர் 2.5 வருஷம் அங்கே தான் இருக்கணும். நம்ம இங்கிட்டு போனாலும் போக மாட்டார், இங்கிட்டு வானாலும் வரமாட்டார். சரியா? அப்போ அவர் செய்கிறது தான் இப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும், இன்றைக்கி இருக்கக்கூடிய பெட்ரோல்லேருந்து எரிவாயுலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான். இவர் கருணை வச்சா தான் இது சரியாகும். இவருடைய கருணை இருந்தால் தான் ரஷ்யா உக்ரைன் போர் இதாகும். எப்போ கும்பத்துக்குள்ளே அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளே சனி நுழையும் போது ஆரம்பித்த போர் இது உக்ரைன் போர். இப்போ வரைக்கும் முடிவுக்கு வரல. அவர் நினைச்சா தான் முடிவுக்கு வரும். சரியா? அது எப்போ இதற்கும் இந்த கர்மா அப்படின்றதுக்கும் சம்மதம் இருக்கா சார்? இப்போ இந்த போர் நடக்குது இல்லையா, இந்த போருக்கும், ஏன்னா மக்கள் செய்த வினைகளை மக்கள் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இல்லை, இது வந்து அண்டம், நீங்கள் வந்து பிண்டம். இது முண்டேன் அஸ்ட்ராலஜி. உலகியலுக்கு என்ன நடக்கும் ஒன்றும் இல்லை. இது என்னென்னா, இந்த சென்னையில் வந்து நீங்கள் குடியிருக்கணும்னா இந்த பூமியுடைய தத்துவம் உங்களுக்கு ஒத்துக்கணும். இந்த பூமிக்கு உகந்தவன் தான் இந்த பூமியில் வந்து உட்கார முடியும். மற்றவன் இந்த பூமிக்குள்ள வர முடியாது, வந்து உட்கார முடியாது. நீங்கள் வசிக்கலாமா அப்படின்னு தீர்மானம் பண்ணுறது இந்த இடத்துல தான்.
இப்போ சென்னையில் ஒரு ஸ்ட்ரைக்கு, ஒரு பந்து நடக்குது. சென்னையில் ஒரு பய கடை திறக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். எல்லாம் அந்த தேதியில் கடை அடைச்சிடுறேன். அடைச்சிடறானா இல்லையா? அப்போது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த பந்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இந்த இந்த பூமிக்கு என்ன ஒன்றோ அது கட்டுப்பட்டு தான் நீங்கள் போகிறீங்க. அப்போ இந்த இடத்துக்கு தகுந்த ஆட்கள் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து உயர முடியும். சென்னையில் எவன் குடியிருந்தா எவன் மேலே வர முடியும்னு ஒரு கணக்கு இருக்குது. அவன் மட்டும் உட்கார்ந்தா அந்த சென்னையில் அவன் பிரபலியமாக வருவான், இல்லாட்டி இல்லை. இப்போ நீங்கள் சினிஃபீல்டில் இருக்கக்கூடிய பல பேர் பாருங்களேன், இந்த சென்னைக்குள்ளே வந்து ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டு அவ்வளவு பசி பட்னியாக கடந்து போராடி போய் கர்மமே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அவங்க இருந்ததுனால தான் இந்த பூமி என்னச்சு அவங்கள இன்றைக்கி கோடீஸ்வரனை உட்கார வச்சிருக்கு. நீங்கள் யார் லைஃப் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, சென்னைக்குள்ளே வந்து பணத்தோடு வந்து பெருமையாக வந்தவன்லாம் அழிஞ்சு தான் போனேன். பணமே இல்லாமல் ஒரு பாமன்னா வந்து உட்காந்து ரோட்லேயும் பீச்சிலையும் பெச்சு எடுக்கிற மாதிரி கிடந்து அறவயிரும் குறைவாக கிடந்து பல நாட்கள் பட்னியாக கிடந்து அந்த அந்த துறை சார்ந்த நிலையில் வரணுன்ற ஒரு வைராக்கியமாக இருந்தவனை இன்றைக்கி வந்து கோடீஸ்வரன் ஆக்கி வச்சிருக்கு இந்த பூமி. ஏற்றுக்கிறீங்களா? உண்மையா இல்லையா? அதனால் எல்லா பூமியும் அதுதான். உலகத்திலேயே இந்த உலகத்துக்கு என்ன நடக்கு அப்படின்றதான் முக்கியம். அப்போ சனி பகவான் வந்து மீனத்தில் உட்காந்துருக்கார். கண்டிப்பாக மக்களுக்கு தேவையான வாழ்வியலும் வழிபாடு முறைகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களா தனித்தனியாக இந்த விஷயத்தில் இது பண்ணால் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சிறப்பாக எடுத்துரைத்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.